முக்கிய செய்தி திமுகவுடனான கூட்டணி குறித்து திருமாவளவன் தெரிவித்த கருத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ செய்தியாளர் சந்திப்பில் பேட்டியளித்துள்ளார். தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற பின்னரும் திமுகவுடன் நட்பு தொடர்கிறது என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டாரா என்ற கேள்விக்கு அவர் மலை முழுகி மகாதேவன் என விமர்சனமும் செய்துள்ளார். தாவேகாவுக்கு கேடயமாக இருந்து பணிபுரிவேன் என்றும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். திமுகவுடனான கூட்டணி குறித்து திருமாவளவன் தெரிவித்த கருத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்ற பின்னரும் திமுகவுடன் நட்பு தொடர்கிறது என்றும் வைகோ செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டாரா என்ற கேள்விக்கு அவர் மலை முழுங்கி மகாதேவன் என விமர்சனமும் வைத்துள்ளார். தாவேகாவுக்கு கேடயமாக இருந்து பணிபுரிவேன் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். தாவேக அமைச்சரவையில் நாங்கள் வீசிக்க இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்துறை மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜியா மலை விழுங்கி மகாதேவனாயிற்றவர். அவர் மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. அவர் அதிமுக பெருமளவு மலை போல செல்வத்தை வந்தது. அவரை கொண்டாந்து சேர்க்கும் போதெல்லாம் தெரியல. இப்ப குதிரை பேரம் குதிரையை கண்டுபிடிச்சதே நீங்க தானியா. எங்காலு எம்எல்ஏ கம்பத்தில் இருந்தாரு. அவரை ராஜினாமா செய்ய சொல்லி திமுக அவர் உடனே மெம்பரா சேர்த்து அந்த இடைத்தேர்தலில் திமுக கேண்டேட்டா போட்டு உங்க உதயசூரிய சின்னத்தை நிக்க வச்சு அவரை எம்எல்ஏ ஆக்குறீங்களே, இது பெருச்சாளி பேரமா? நீங்க தான் அதுக்கு வழிகாட்டுறீங்க. இன்னொன்னு, இப்ப ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் விலகி போய் சேர்ந்திருக்காங்க தாவேகாவுல. அவர்களை தேர்தலில் போட்டியிட விடக்கூடாது, இது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எந்த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்ல இருக்கு? ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு கட்சியில சேர்ந்து எலெக்ஷன் நிக்க கூடாதுங்கிறதுக்கு எந்த ரூல் இருக்கு? அப்படி எல்லாம் ரூல் எல்லாம் கிடையாது. அது மாதிரி செய்ய முடியாது. அவங்க நிக்கிறாங்களோ நிக்கிறவருக்கு தெரியாது. ஆனா நிக்கிறத தடுக்க முடியாது சட்டப்படி.